தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசீலன். தீவக மீனவர்கள் குறிகட்டுவானில் போராட்டம். தமிழ் தேசிய கட்சியின் ஏற்பாட்டில் கருப்பு ஜூலை நினைவு கலந்துரையாடல். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 3 பலி, மேலும் 19 பேர் காயம். பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி. உள்நாட்டு செய்திகள். தமிழக மீனவர்களின் அத்துமீறல்களை கண்டித்தும் அதனை கட்டுப்படுத்த கோரியும் குறிகட்டுவான் கடற்பகுதியில் தீவக மீனவர்களால் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நைனா தீவுக்கும் குறிகட்டுவானுக்கும் இடைப்பட்ட கடற்பகுதியில் கண்ணாடி இழை படகுகளில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டவாறு மீனவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய இழுவை மடி படகுகள் தொடர்ச்சியாக எல்லை தாண்டிய கடல் வள கொள்ளையில் ஈடுபடுவதோடு தீவகம் மற்றும் வடக்கு கடற்தொழிலாளர்களின் பல கோடி ரூபாய் பெறுமதியான வலைகள் மற்றும் கடற்தொழில் உபகரணங்கள் சேதமாக்கப்படுகின்றன. அதனால் வடக்கு மீனவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்திய இழுவை படகுகளை கட்டுப்படுத்த கோரியே இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததாக மீனவர்கள் தெரிவித்தனர். தமிழ் தேசிய கட்சியின் ஏற்பாட்டில் கருப்பு ஜூலை கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் இந்து வாலிபர் சங்க மண்டபத்தில் இன்று மாலை இடம்பெற்றது. தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் சட்டத்தரணியுமான நா. ஸ்ரீகாந்தா தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், விரிவுரையாளர் விக்னேஷ், யாழ் மாநகர சபை உறுப்பினர் எஸ். நிசாந்தன் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் சாவகச்சேரி பாரிவனம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய சித்திரத்தேர் வெள்ளோட்டம் இன்று மாலை சிறப்பாக இடம்பெற்றது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடிக்க சித்திரத்தேர் வெள்ளோட்டம் சிறப்பாக இடம்பெற்றது. கலாகேசரி, கலாநிதி விஸ்வ பிரம்மஸ்ரீ சரவணமுத்து ஜெயமோகனின் கைவண்ணத்தில் நீர்வேலி சரவணன் சிற்ப கலைக்கூடத்தின் 113வது படைப்பாக இந்த சித்திரத்தேர் வடிவமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். ரஷ்யாவின் எல்லை பகுதியான பெல்கோரோடில் உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களில் 3 பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் 19 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல்களை மாஸ்கோவில் உள்ள ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக கண்டித்துள்ளது. எல்லைக்கு அருகில் உள்ள கிராமம் ஒன்றில் உள்ள வணிக நிறுவனம் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 2 கொல்லப்பட்டுள்ளதோடு பெல்கோரோட் நகருக்கு வெளியே உள்ள பிரிதொரு நகரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் மற்றொருவர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை உக்ரைன் எல்லைக்கு அருகில் உள்ள ஸ்பெயினோ நகரில் பேருந்து ஒன்று தாக்குதலுக்கு உள்ளானதில் காயமடைந்த 19 பேரில் ஒருவரை தவிர மற்ற அனைவரும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ரஷ்யாவின் பல்வேறு பகுதிகளில் பேருந்துகளை குறிவைத்து உக்ரைன் திட்டமிட்ட தாக்குதல்களை நடத்தி வருவதாக மாஸ்கோ குற்றம் சாட்டியுள்ளது. விளையாட்டு செய்திகள். பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 90 ஓட்ட வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி அபார வெற்றி பெற்றது. பாகிஸ்தான் அணி மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்கிறது. இரு அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி டிரினிடாட்டில் நடைபெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 98.5 ஓவரில் 311 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 80.1 ஓவரில் 282 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் மேற்கிந்திய தீவுகள் அணி 90 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுடன் டெஸ்ட் தொடரில் 1-0 என முன்னிலை வகிக்கிறது. இந்த போட்டியில் ஆட்ட நாயகனாக ஜஸ்டின் கிரீப்ஸ் தேர்வு செய்யப்பட்டார்.
இத்துடன் தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.